கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆமென். அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இந்த நாளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஜெப மேகங்கள் எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருக்குள் நான் நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்து போயிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் நிற்கிறேன் என்று சொல்லி விழாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளோ இன்றைக்கி என்ன செய்கிறோம்? விழுந்து போய் கொண்டு இருக்கிறோம். மகிமையின் மேகம் இன்றைக்கி குறைவுள்ளதாக மாறுகிறது. அதனால தான் எலிசாவுடைய கிட்ட சொல்கிறான், போய் பார், அவன் மேகம் எழும்புதா என்று பார் என்று சொல்லுகிறார். கையளவு மேகம் எழும்புகதான் என்று பார்க்க சொல்லுகிறார். கையளவு மேகம் போய் பார்க்கும்போது 7 முறை போய் பார்க்குறான். அப்போ முதல் முறை போய் பார்த்துட்டான், அவன் சேர்த்தா 8 முறை. இப்போ 8 முறை கையளவு மேகம் எழும்பும் வரும். 8வது முறை அந்த மேகம் எழும்புவது வரைக்கும் காத்திருந்தார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெப மேகம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவாவியானவர் மேகத்தை எழுப்புவாராக. ஜெப மேகம் எழும்பட்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலே நம்முடைய வேத பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் நடத்துவாராக. இந்த நாளில் யாக்கோபு 5:16 படி, மத்தேயு 7:7 படி நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையை பாராட்டுவாராக. நாளில் நான் உங்களுக்காக வாசிக்க யாக்கோபு 5:16 படி, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் இப்பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின் மன்னா எங்களுக்கு தந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குறைகள் குற்றங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுக்கு அநேகர் நல்ல பெயர்கள் உண்டு. இரட்சகர் என்றால் பாவங்களை மன்னிப்பவர். இரட்சகர் என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர். இன்னைக்கு அநேக இரட்சகர் என்றால் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இரட்சகர் என்றால் இயேசு ஜனங்களை பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், சுமக்கிறவர், சுமந்து உனக்காக தீர்த்தவராக சிலுவையிலே காணப்படுகிறார். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவரை பேரில் ஒருவர் குற்றங்கள் இருக்குமானால் அவைகள் அறிக்கையிடுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் சொஸ்தம் அடைவதற்கு, நாம் சொஸ்தமாக வேண்டும், சுகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீதிமானுடைய கூடாரத்தில் சுகம் உண்டு. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் மாறுகிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நம்முடைய கூடாரத்தில் தேவ சித்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய கூடாரத்தில் ஜெப மேகம் எழும்ப வேண்டும். நம்முடைய கூடாரத்தில் அற்புதங்கள், சுகம் தங்கியிருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த 3 குறிப்பை நாம் கவனித்து நாம் கடந்து ஆராய்ந்து பார்த்து கடந்து செல்லலாம். வேதம் இங்கே சொல்லுகிறது, நான் சுகம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்கள் ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிடுங்கள்.
நாம் சுகம் அடைவதற்கு நாம் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக குறைகளை அறிக்கையிட வேண்டும். குறைகளை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இங்கு அழகாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து. கேட்கணுமா? 2 விதமான காரியம் சொல்லுகிறது. செவி கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் அல்ல பிறர் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த சத்தம் அவர்கள் செவிகளில் கேட்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமங்களை யாவையும் நீ கை கொண்டால், பாருங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், விதிகள் இவைகள் எல்லாம் ஒன்று குறிக்கிறது. தேவனுடைய லா, திவன் சட்டத்தை குறிக்கிறது. இதை சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார்? அவருடைய பிரமாணங்களை நீ கை கொண்டால், யாவையும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நம்மில் சொஸ்தமடையாதபடி இருக்கிறோம். நமக்குள் சொஸ்தமாக்க முடியாதபடி, நம்முடைய பாவத்தை நிமித்தம் சிலருடைய குற்றங்கள் மன்னிக்க முடியாதபடி இன்று இரவு நம்முடைய ஜீவன் நம்ம விட்டு எடுக்கப்படுமானால், நீ மன்னிக்க முடியாத அந்த மனிதனை நீ நேசிக்க முடியாமல் நீ மரித்து விட்டால், அந்த நாளிலே தேவன் உன்னை நியாயந்தீர்க்க நாளிலே தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், வேதம் இங்கு சொல்லுகிறது, முதலாவது நமக்கு என்ன தேவை? ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் சுகம் தேவை. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் சரீரத்தின் சுகத்துக்காக ஜனங்கள் அலைப்பாய்கிறார்களே கண்டி, ஆவியிலும் ஆத்துமாவிலும் விடுதல் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனசில் அளவில் நிம்மதி இல்லாதபடி, மனசில் கவலைகள், மனசில் சிற்றின்ப மோகங்கள், இச்சைகள் இவைகளை கட்டப்பட்டிருக்கிற நமக்குள் விடுதலை வராதபடி இருக்கிறது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பண்ண வேண்டுமா? வேண்டுதல். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. என்னென்னால் அவருடைய பார்த்தீங்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவருக்கு அநேக பெயர்கள். அதில் அழகாக ஒரு நம்மோடு கூட நெருங்கிய ஒரு சிநேகிதராக காணப்படுகிறார் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது? நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் மாறினது. அவர்கள் ஜெபித்தார்களாம். அன்புக்குரியவர்களே, கொர்நேலியு என்ற மனிதன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கொர்நேலியு தானும் தன் வீட்டாரும் அனைவரோடு கூட என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்னா, இத்தாலியா பட்டணம் என்னும் பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. இவன் ஒரு யூதன் கிடையாது. இவன் ஒரு கிரேக்க வம்சத்தான். அந்த வம்சத்தில் வந்தவர்கள். இவர்கள் பிழைப்புக்காக இப்போ எங்கே போகிறாங்க? இத்தாலியாவிலே இருக்கிறார்கள். அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் இவர் ஜெபிக்கிறார். என்ன பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். முதலாவது, அவன் தேவ பக்தி உள்ளவனாயும் தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தன் வீட்டாரோடு கூட. அதனால்தான் ஜோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம் என்றால் அவர் பாதத்தை பணிவது, அவரை தொழுது கொள்வது, அவரை ஆராதிப்பது. நாம் அவரை ஆராதிக்கும்படியாக குடும்பமாய் அவருடைய பாதத்தை சாஸ்தாங்கமாய் விழுந்து கடப்பது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் ஒரு புறமார்க்கத்தார், இயேசுவை அறியாதவர். அவன் செய்கிற தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டப்பட்டதினாலே அங்கே வேதம் அவனுக்கு சொல்லுகிறது, பாருங்க, தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ளவன்.
இன்றைக்கு அவபக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் வீட்டிலே தேவ பக்தியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் வீட்டாரோடு கூட குடும்பத்தில் சாட்சியாய் முதல்ல வாழ வேண்டும். குடும்பத்தில் முதல்ல சாட்சி உள்ள ஜீவியம் இருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. வாத்தியாருப்புள்ள மக்கு என்று சொல்வார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஊரில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல கில்லாடிகள். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கோ நம் குடும்பத்துக்கோ சரியான வழி நடத்தல் இல்லாதபடி தவித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அது ராங்கான லா, டிவன் லா, தேவ சத்தத்துக்கு விரோதமான கிரியைகள். நம் ஜபத்தில் சொஸ்தம் அடைய வேண்டும் என்றால், என் ஜபத்துக்கு தேவன் பதிலளிக்க வேண்டும் என்றால், நாம் எகிப்தில் விவாதையை சுமக்க முடியாதபடி நமக்குள் இருக்கிறதான தாங்க முடியாது இருக்கிற இந்த பாவத்தின் கட்டுகள், இந்த வியாதியின் கட்டுகள் மன்னிப்பவர் இயேசு. அந்த குற்றங்களை மன்னிக்கிறவர் இயேசு உன்னோடு கூட இருக்கிறபடினாலே இங்கே சொல்லுகிறார், தேவ பக்தி உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். பக்தி உள்ளவர்களை, பக்தி உள்ளவர் பாருங்க, புற மரகத்தார்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய சமீபத்தில் ஒரு ரசிகர், ஒரு நடிகர் வருகிறார். தன் ரசிகர் என்ன செய்கிறார், கொக்கியில ராடில் தொங்குகிறார். தன்னுடைய ரசிகருக்கு நான் மாலை போட வேண்டும் என்று, தன்னுடைய நடிகருக்கு நான் மாலை போட வேண்டும், வருங்கால காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பக்தியாக காமிக்கிறார்கள். ஆனால் வேதம் அவர்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று துடிக்கிறது. உள்ள உச்சந்தலைந்து உள்ள கால்வருக்கு எப்படி நமக்குள் அந்த இரத்த நாணல்கள் பாய்கிறதோ, அதை போல தேவனுடைய இரத்த நாணல்கள் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ள கால்வரிக்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சுகமாக்க வேண்டும், விடுதலை அடைய வேண்டும், பலன் உண்டாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பாருங்கள், நமக்கு சுகம் வேண்டும் என்றால் நாம் ஒருவர் குறைகளை மன்னிக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீ காணிக்க தசன்பாக காணிக்க பெட்டியில் போடும்போது உன்னுடைய குறைபாடு இருந்தால் அங்கே வச்சுட்டு நீ போய் என்ன பண்ணு, உன் குறை அவரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் நீ ஒப்பர வாங்கிட்டு வந்து நீ போடு. அப்போ காணிக்கை அங்கீகரிக்கப்படும். நம்முடைய காணிக்கை இன்னைக்கு வாரி இறைக்கிறோம், தேவனுக்கென்று கொடுக்கிறோம், ஆனால் சுகம் இல்லாமல் இருக்கிறோம், விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த காணிக்கையின் பணம் தேவன் அங்கீகரிப்பதல்ல. உன்னுடைய இருதயத்தில் தேவனை விட்டு விலகி இருக்கிற, ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீக்கன் சொல்லுகிறான், அவர் என் ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் கிட்டே சேருகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிற, தேவ சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிற, தேவனை தேட முடியாதபடி, குடும்பத்தோடு கூட தேவனுடைய பாதத்தில் விழுந்து விடாதபடி உன்னுடைய சத்துருக்கள் உன்னை போராட்டத்தின் நடுவில், பாடுகள் நடுவில் அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். ஆனால் தான் இயேசு பாருங்கள், கொர்நேலியு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய சாட்சி பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவனாயும் தான் வீட்டாரோடும் தன் தேவ பக்தி உள்ளவனாய் தேவனை தொழுது கொண்டான். ரெண்டாவது சர்டிஃபிகேட் பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். தானம் தர்மங்கள். கனிகளிலே 21 கனிகள் உண்டு. 21 கனிகளிலே இது ஒரு கனி, தானம் தர்மம் பண்ணுகிற கனி. தனக்கு இல்லைனாலும் பிறனுக்கு கொடுக்கிற செய்கிற குணம். இந்த கனி ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவன் எல்லாவற்றிலும் தேவனுக்குள் தன்னை சிறப்படுத்தி கொண்டு அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பான். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த தான தர்மங்கள் செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனை நோக்கி வான தேவர்களை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். இப்போது கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டு ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி இந்த மகனை, இந்த கொர்நேலியுவை கர்த்தர் ரட்சித்தவராய் காணப்படுகிறார். பாருங்கள், 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன் உன் ஜபங்களும் உன் தானதரங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக
அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. உன்னுடைய ஒருவேளை பாடுகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில், சூழ்நிலைகளுக்கு எல்லாரும் கைவிட்ட நடுவில் நீ கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை யாருமே என் அழுகை சத்தத்தை கேட்கலையே என்று நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நீதிமான் செய்கிற ஜெபம் மிக பலனுள்ளதாக இருக்கிறது. எப்போ அவன் நீதிமானாய் மாறுகிறான்? எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவனாய் அல்ல. எல்லாரும் சில நினைக்கலாம், இவன் ஏமாற்றப்பட்டவன், இவன் ஒன்றுக்கு லாக்கி இல்லாதவன், இவனுடைய வாழ்க்கை எதுக்குமே தகுதியற்றது என்று பிறர் நினைக்கலாம். ஆனால் நம்ம ஏமாந்து போகிறது எதனாலனா, இயேசுவின் அன்பினால். இயேசுவின் அன்பு ஒருவனுக்குள் இருக்குமானால் அந்த அன்பு பூரணப்படுத்தும். பயத்தை வெளியே தள்ளும். பூரண அன்பு நமக்குள் ஊற்றப்படும். தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படும் போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோம் என்பதை நாம் நிதானித்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் கைவிட்டு விட்டார், என் பிள்ளை ரட்சிக்கவில்லை, குடிப்பழக்கத்திலிருந்து என் பிள்ளை விடுவிக்க முடியலை, என் பிள்ளைங்க கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவிக்க முடியலை, அதனால் ஜெபித்து பார்த்தேன், பல ஊழியர்களை நாடிட்டேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் நமக்குள் அற்புதத்தை செய்வதற்கு நம்ம முதலாவது தேவனிடத்தில் தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, ரோமர் 12:1 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்கள் தேவனுக்கு ஜீவபலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நாம் செய்கிற ஆராதனை எப்படி இருக்கணுமா? என் சரீரத்தை ஒடுக்குவதற்கும், என் சரீரத்தை இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று துணிகரமாக, தைரியமாக கிருபாசனத்தை அண்டையில் போவதற்கு என் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆனால் தான் பாருங்க, ஒரு பேரில் ஒரு குறை இருக்கும்போது இந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் தான் புலம்பல் சொல்லுகிறார், எரேமியா புலம்பல் சொல்லுகிறார், என் ஜெபங்கள் மேகத்தால் மூடினீர், கார் மேகத்தால் மூடினீர், அந்த உள்ளே போக முடியாதபடி தடை செய்யப்பட்டதாம், சுகம் அடையாதபடிக்கு. என் ஜெபத்துக்கு அற்புதம் வர முடியாதபடி இன்னைக்கு அநேக ஜெபிக்கிற மாத்திரம் தோத்திரம் என்று சொல்லிவிடுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டுமா? பாருங்க, மகதனா மரியாள், அவள் கல்லெறியும்படி அநேகரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். கல்லெறியும்படியா இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லை என்றால் முதலாவது கல்லெறிங்கள் என்றார். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாமே வஞ்சிக்கர்களாக இருப்போம். சத்தியபரராகிய சத்திய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் தன்னை தாழ்த்தினதினாலே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அபிமெலேக்குக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபித்தார். தன் மனைவியாகிய ரெபெக்காளுக்காக அவர் 40 வயதிலே திருமணம் பண்ணினார். 60வது வயதிலே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அது வரைக்கும் காத்திருந்தார் தேவ சமூகத்தில். நம்ம தேவ சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட காத்திருக்கும். ஆனால் தான் இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது என் சமூகத்தை நீ வைத்திருக்க கூடாதா என்று. தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்றால் நமக்குள் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோபு என்ற பக்தன் தன்னுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கள் என்றால் யோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே தன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்லாம், எங்கேயாவது தேவனை தன் பிள்ளைகள் தூசித்திருப்பார்களோ. அவன் நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் அவன் நீதிமானாக உத்தமனாகும். பாருங்கள், வேதம் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. 1ஆம் வசனம், தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும்
சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்ற காலத்தில் பொல்லாப்பு விட்டு விலகுவதே தேவனுக்கு புத்தி, நமக்கு புத்தியா? பொல்லாப்பு விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த அறிவு உள்ள மனிதன் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தைகள் இருந்தார்கள். அவனுக்கு பாருங்க, அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 5000க்கு மேலாக ஏறு மாடுகள், 500 கழுதைகள், எல்லாம் மிகுதியாகவே திரளாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனை கர்த்தருக்கு பயந்து நடப்பான் என்றால் அவனுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தேசத்திலே பழுகி பெருக பண்ணுவார். ஒருவன் தேவன் ஆனால் நிதானமாய் நடக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் லூஸ்லெஸ், ஒன்றுக்கு உதவாதவன் என்று மனிதர்கள் தள்ளும்போது தேவன் அவனுக்காக அவர் தன் கரத்தில் ஏந்தி அவனை நடத்துகிறார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை நிதானமாய் நடக்கிறவன். நீதிமொழி சொல்லுகிறார், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். நாம் பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு நம்முடைய அடிகள் நடையுடைய அடிகள் ஒன்றொன்றும் பிசுவதில்லை. நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இந்த நாட்களிலே நம்முடைய நடைகள் தேவனுக்கு உத்தமமாய் மாற வேண்டும். அவன் பாருங்க, என் பிள்ளைங்க, என் குமாரத்திகள் என்ன செய்திருப்பாங்க? தேவனை தூசித்திருப்பாருங்க என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 11ஆம் வசனத்தில், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்போது உமது முகத்துக்கு எதிரே அவன் தூசிக்கிறானோ பாரும் என்றான். பாருங்க, தானும் தன் பிள்ளைகளும் தேவனுக்கு விரோதமாய் தூசிக்கிறார்களா என்று சத்துரு நம்மேல கண்ணோக்கமாயிருந்தான். தன் பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாயிருந்தான். இந்த தீபம், ஜெப மேகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் எண்ணெயிலே அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அபிஷேக மேகம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புகிறதாய் இருக்க வேண்டும். அந்த அபிஷேக மேகத்திலே நம்முடைய வாழ்க்கை புதுப்பித்து நடத்துகிறதாக இருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர். பரிசுத்தத்துக்காக நீதிமான்கள் ஒருவர் பேசுகிறதை தேவன் உற்று கவனிப்பாராம். மல்கியா சொல்லுகிறார், மல்கியா தீக்கன் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசுகிறதை உற்று கவனிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும், செவி கொடுத்து கேட்க வேண்டும். கேட்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குகிறதாக இருக்கிறது. தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவன் அவர் நமக்கு உண்டென்றும் அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார், பலனை கொடுக்கிறவர், அன்பை கொடுக்கிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர், கிருபையை கொடுக்கிறவர், தேவ மகிமை அளவில்லாமல் பொழிய பண்ணுகிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட, நம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் மாறாதவராக, மகிமைக்கு பாத்திரராக, யெகோவா நிஸ்ஸியாக உன்னோடு கூட இருந்து அவர் நடத்துகிறபடினாலே அந்த நடத்துதலிலே நாம் நிலைத்திருந்து பலப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, பாருங்க, யோபு பாருங்க 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நாம் ஜெபிக்கிறதினாலே என்னென்ன நம்மளுக்கு பாதுகாப்பு என்று வேதம் இங்கே சுற்றி காட்டுகிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பாருங்க, வேலி அடைத்தாராம். அவன் வீட்டாரையும் அவன் குடும்பத்தையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வேலி அடைக்கிறார். அவன் கையின் கிரியின் சம்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் வருமானம் பொத்தலாம் பழிகளைப் போல போகாதபடி, உன் குற்றங்கள்
உன் தசன பாகங்கள், உன் காணிக்கைகள் தேவ சமூகத்திலே நீ வைக்கப்படும் போது அது ஒரு பேர் ஒரு குற்றம் இருக்குமானால் அது தேவனிடத்தில் அறிக்கையிடுங்க. அல்லது போடுவதற்கு முன்பாக அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ நீங்கள் பார்த்து ஐ எம் சாரி, நான் மன்னித்து விடு கேளுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தான் சகோதரனை பார்த்து 7 முறை மண்டிட்டான். 7 முறை. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பேதுரு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே என் சகோதரர்களை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு கேட்கும்போது ஒரு உரையாடுதலை பேசுகிறார்கள். அவர்கள் பேசும்போது அந்த உரையாடலில் அவர்கள் பேசும்போது நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. அங்கே இயேசு சொல்லுகிறார், 7 அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டுமா? என் தான் சகோதரர்களை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒரு உரையாடலை இயேசு சொல்லுகிறார், என் சகோதரர்கள், உன் சகோதரர்கள் 7 அல்ல 70 முறை. 70 முறை எதை குறிக்கிறது? மோசே சங்கீதம் 90ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அங்கே மோசே அவர் என்ன செய்கிறாராம், பலத்தின் மிகுதி, ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷத்தை கொடுக்கிறார். பலத்தின் மிகுதினால். அப்போ தேவ சமூகத்தில் பயந்தவனுக்கு ஆயுசு நாட்கள் உண்டு. இன்னைக்கு சொல்ல முடியல. 18 வயசுலே பைக் வாங்கி கொடுத்தவொடனே 3வது நாள்லையோ 3 நிமிஷத்துலையோ இன்னைக்கு பிள்ளைங்க கடந்து போகிற காலத்தில் வந்திருக்கிறாங்க. விபத்தில் மரித்து போகிறார்கள். யாருமே இத்தனை வருஷத்தில் இருப்போம் என்று சொல்ல முடியாத காலத்தில் நிற்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவதான? கர்த்தருடைய கட்டளையின்படி, நியாயங்களின்படி நீ கீழ்ப்படியும் போது உனக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். 2வது, தாய் தகப்பனை கனப்படுத்தும் போது அது உன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும், நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் நமக்கு இங்க முதலாவது சொல்லுகிற காரியம் பாருங்க, அவன் ஆயுசு நாட்கள் எப்படி வருகிறதா? மோசே எழுதுகிறார் சங்கீதம் 90ல் 70 வருஷம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு மிகுதியாக வைக்கிறார். 7 அல்ல 70 முறை இயேசு சொன்னபோது, அப்போ நம்முடைய வாழ்க்கை 70 வருடங்களும் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்கிற சுபாவத்துக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும். அந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த சுபாவத்திலே ஊற்றிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள் பற்றி பிடிக்கிறதாக இருக்க வேண்டும். தேவ கிருபை நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப அக்கினி எப்போது கொழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெப அக்கினி எப்படி எரியும் என்றால், அந்த தீவெட்டி எது தெரியுங்களா? வேத வசனம் தான். மாச்சு பாக்ஸ் அது கொளுத்தும் போது அது தீ அப்போ எழும்புவது போல தூபத்தை எழுப்பி விடுவாங்க. ஆசாரியர்கள் தூபத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? அந்த ஆசாரிகள் தூபம் போட 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 ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மேகங்களிலே பலி செலுத்தப்பட்டிருந்தால் அந்த பலியை கர்த்தர் முகழ்கிறவராக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டு அது கடந்த கால தேவன் செய்த காரியங்கள். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவே உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தினபடினாலே பழைய ஏற்பாட்டின்படி சாம்பலை ஆசாரிகள் ஆகிய லேவியர்கள் ஆகிய அவர்களிடத்திலே அதை பாளையத்துக்கு புறம்பே கொட்டி விட்டுட்டு அந்த சாம்பலில் ஒரு சுகமடைய வேண்டுமா? குளித்து விட்டு வர வேண்டுமா? அந்த சாம்பலை எடுத்து கொண்டு வரக்கூடாது. அது பார்த்தீங்கள் என்றால் அதே தான் மனிதர்கள் எரித்து விட்டார்கள். அந்த சாம்பலை வேற எங்கேயோ உலக மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேதத்தில் இயேசு மரித்து விட்டார், சிலுவையில் மரித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கள் என்றால் சாம்பல் புதன் என்று மனிதர்களுடைய லா சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தேவன் சொல்லாத சட்டத்தை தேவன் சொன்னது அது சபிக்கப்பட்டதா இருக்கும் என்று. ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அது சபிக்கப்பட்ட சாம்பல் புதன் என்று அது அனுசரிப்பது சபிக்கப்பட்டதாக வேதம் அறிவிக்கிறது. ஆனால் இன்றைய காலங்களிலே அவைகள் செய்யப்படுகிறதினாலே அது தேவன் கடந்து அதை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ என்பது தெரியல. ஆனால் எரேமியா புலம்பல் சொல்லுகிறார், என் ஜெபம் கார் மேகங்களால் மூடி இருக்கிறது. ஆகையால் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். பாருங்க, அங்கே ஆசாரியர்கள் தூப பீடத்தை நின்று தூப போட்டு கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டுமா? ஆவிக்குரிய கனிகள்
21:12 பார்த்தீங்கன்னா 12 கனிகள். அது மிக முக்கியமான கனிகள். அந்த முக்கியமான கனிகளிலே இது பார்த்தீங்கள் என்றால் இது 10வது கனி. இந்த 10வது கனி எதை குறிக்கிறது என்றால் உதடுகின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கும் போகிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ பூரண அழகுள்ளவர், நீ இரட்சகர், என்னை மீட்டவர். ஒரு நாளைக்கு இந்த ரட்சிப்பை அறியாதிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளைக்கு 20,000 பேர் மரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கள் என்றால் 1,00,000க்கு மேலே என்ன இருக்கிற மரிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு இயேசுவை இரட்சகரை அறியாதபடி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மேலே அந்த ரட்சிப்பை இழந்து தேடாதபடி, அந்த ரட்சிப்பை அறியாதபடி மரிக்கிறார்கள். நமக்கோ தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்தபடினாலே அந்த ரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நிலைத்திருப்பதற்கு தேவ ஆவியானவர் நம்ம பலப்படுத்துவாராக, கிருபை தருவாராக. பாருங்கள் தேவ பிள்ளையே, வேதம் இங்கு அழகாக இன்னொரு காரியம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உதடு கனியை ஸ்தோத்தரித்தார்களாம். அங்கே ஸ்தோத்தரிக்க ஒரே ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரத்தில், யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு அங்கே தன் ஜனத்தோடு கூட இல்லாமல் தனித்து போனார். அப்புறம் தனித்து போய் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். பாருங்க, இயேசு எங்க போகிறாராம்? இயேசு இவைகளுக்கு பின்பு தம்முடைய சீஷர்களோடு கூட கெதரனே என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரனே ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரனே என்றால் சுட்டெரிக்கப்பட்ட சாம்பல். அங்கே கழுவ வேண்டும். பாவங்கள் தேவனிடத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் ஜபத்துக்கு பதில் வர்றதுக்கு தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்கள், என்னுடைய வியாதிகள். அதனால தான் யாக்கோபு 5:14 சொல்ல, ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பன் வந்து ஜெபிக்க கடவன். அப்படி எப்படி ஜெபிக்க? எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், சுகமாக்கப்படும். மருத்துவர்கள் கைவிரிக்கப்பட்டாங்க, எல்லாம் இனி கடவுள் கையில் தான் உண்டு என்று டாக்டர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அநேக ஜனங்கள் ஊழியர்களையும் உலகத்தில் இருக்கிற அநேக கடவுள் என்று சொல்லுகிறவர்களை நாடுகிறார்கள், தேடுகிறார். மனிதரை தன்னை கடவுளாக காமித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சுற்றி காட்டுகிறது, சொல்லுகிறது, அங்கே டிவைன் லா நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், தேவ சமூகத்தில் நம்ம போகும்போது அங்கே சுகம் உண்டு. பாருங்க, அங்கே என்னென்ன சுகம் இருக்கிறதா? அங்கே ஒரு தோட்டத்துக்கு இருந்தார். யோவான் 18:1 அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷர்களும் பிரவேசித்தார்கள். அந்த தோட்டத்தின் பெயர் என்னவென்றால் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தின் பெயர் கெத்செமனே என்றால் அந்த தோட்டத்தில் என்ன உண்டு என்றால் இடித்து பிழியப்படுகிற அனுபவம். இந்த ஜெப ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கை பரிசோதித்து பார்த்து அந்த ஜெப அக்கினியிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜெப அக்கினிக்குள்ளாக பார்த்தீங்கள் என்றால் அந்த தோட்டத்திலே ஒலிவ மரம் இருந்தது, அந்த தோட்டத்திலே அத்தி மரம் இருந்தது, அந்த தோட்டத்திலே ஒலிவ திராட்சை செடிகள் இருந்தது. பாருங்கள், இவ மூன்றுமே சுகமாக்குற ஔஷதம் அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த தோட்டத்தில் இடிக்கப்பட்டவர்களாக, மிதிக்கப்பட்டதாக, பாருங்க, சுகமாக்கப்படுகிறதாக அவைகள் நல் மருந்து அவ்விடத்திலே அந்த தோட்டத்திலே இருக்கிறது. அந்த தோட்டம் இடிக்கப்பட்டு பிழியப்படுகிற தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டத்துக்குள் இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, இது என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவது என்று பிதாவை நோக்கி அவர் வேண்டல் செய்கிறவராயிருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நோக்கி இவ்வண்ணமாக ஜெபிக்க வேண்டும். அந்த எண்ணெய் அபிஷேகத்தில் பாருங்க, ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த ஒலிவ எண்ணெய் எனக்குள்ளாக என் பாத்திரம் நிரம்பட்டும், என் சத்துர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் என் அபிஷேகம் பண்ணும் என்று சங்கீதக்காரன் தாவீது 23:1 சொல்லுகிறார். சங்கீதத்தில் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அத்தி மரம்
பாருங்க, வியாதிகள் சுகமாகிறது. எசேக்கியா ராஜா சுவர்ப்புறமாய் அழுது ஜெபிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே அவன் வந்து, உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் அங்கே அத்தி இலையை வைத்து சுகப்படுத்தினார். அந்த அத்தி இலை பாலும் அது எல்லாம், அந்த காய் எல்லாமே அதில் மதுரம், சுகம் உண்டு. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வைத்திருந்தார். திராட்சை ரசம் மகிமையை இழந்திருக்கிறாயா? தேவன் வைத்த உன்னத அபிஷேகத்தை ஒருவேளை சத்துருவன் பாவத்தினால உன்னுடைய பாவத்தில் தள்ளி நீ விழுந்து போனது நிமித்தம் மறுபடியும் என்னை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லையே என்று கலங்கி இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு. ஓசியா 14:2 என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களை குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர். இந்த ஊழிய தோப்பு அந்த கெத்செமனே என்ற அந்த பூங்காவிலே, அந்த தோட்டத்திலே அவர் வந்தபோது அங்கே அவருக்குள் சுகம் பாய்ந்தது. அந்த அபிஷேகத்திலே இயேசு தன்னை காயப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக, என் காயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே என்று பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை செய்யவே இயேசு வந்தார். பவுல் கர்த்தர் தீமோத்தேயும் சீலாவும் பவுல் தரிசனத்தின்படி செய்தார்கள். எலியா கர்த்தர் எலிசா ஊழியத்தை செய்து முடித்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய கிறிஸ்துவோ பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார். அவருக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நினைவூட்டி கொண்டே இருந்தார். நினைவூற்றுது. சில நேரத்தில் சில நபர்கள் நமக்கு நன்மை செய்திருப்பாங்க. அவர்கள் நினைவூற்றுதலை நம்ம அறியும் போது நம்ம அறியாமல் ஒரு இனப்புரியாத ஒரு மகிழ்ச்சியின் சிரிப்பு வரும். அதுபோல தேவ ஆவியானவர் நினைவூட்டி கொண்டிருக்கிறாராம். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி நீ நட, உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் ஜபத்துக்கு தடைகள் வராதபடி ரோமர் 12:1-2 ஒத்த வேஷத்தை தலைத்து போடுங்கள். இருக்கிற வண்ணமாகவே இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உத்தமமாக வாழ, பரிசுத்தத்தில் பரலோக அரசாங்கத்தில் 3 உண்டு. மாளிகை உண்டு, வீடு உண்டு, தேவனுடைய ராஜ்யம் உண்டு. ராஜ்யத்தில் தான் செயல்படுகிற சித்தங்கள், தேவ திட்டங்கள், தேவனுடைய ஆவியானவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரும் நினைவூட்டி நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். நாமளும் அவருடைய சித்தத்துக்கு செயல்பட நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். கண்கள் மூடினம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜெப மேகங்கள் ஒவ்வொரு கூடாரத்தில் பாயட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே ஜெப கூடாரத்தை இழந்திருப்பார்கள் என்றால், நீதிமான கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, ஜெபிக்கிற சத்தம் உண்டு. ஆண்டவரே, ஜெப தூபங்கள், ஜெப மகிமை மேகம் மூடற்றென்றாக்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அந்த பாவத்தை ஆண்டவரை உணர்ந்து அறிக்கையிட்டு மறுபடியும் பரிசுத்தத்துக்கு நேராக இரட்சகரே எழுப்புங்கப்பா. ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டேன், எங்கே இருக்கிறாய் எலியாவே, உனக்கு என்ன இங்கே வேலை என்று கேட்டேன். ஆதாமை பார்த்து கேட்டேன், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஒளிந்து கொண்டேன். தேவ சமூகத்தை விட்டு ஒளிந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் தம் மகிமை மறைப்பார் என்றால் அப்போ மறைந்து கொள்ளலாம். மகிமைக்காக தேவன் தன்னுடைய கிரிகளை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் திரும்புவதற்கு உன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருப்பாய் என்றார். யெகோவாவின் தேவன் நம்முடைய இரட்சகர், கர்த்தராகிய தேவன் நம்முடைய இரட்சகராக இருக்கிறபடியால் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய நம்முடைய இரட்சகர் நம்ம ஜெப தூபத்தை எழுப்புவாராக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை, தேவனுடைய பக்தியின் வைராக்கியம், நேச வைராக்கியம் இழந்திருப்பாயானால் இன்றைக்கு அது அபிஷேகம் உன்மேல் பாயட்டும், கிருபை இறங்கட்டும், மகிமை மூடட்டும்னு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அந்த மகிமையின் அபிஷேகத்தை கடக்க பண்ணுங்க. கிருபையை தேவன் தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.